BEP20 tokens swap பண்ண Binance Smart Chainல ஒரு Decentralized Exchange கிரியேட் பண்ணப்பட்டது தான் Pancakeswap. Pancakeswap automated market maker மாடலை யூஸ் பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம். இங்க automated market makerன்றது யூசருக்கு டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார்மிங் ஃபெசிலிட்டி மூலமா லிக்விடிட்டி கிரியேஷன் மற்றும் ஃபீஸ் ஏர்னிங் எபிலிட்டியை தரக்கூடிய ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் ஃபினான்ஸ் அப்ளிகேஷன் தான். இந்த ஆட்டோமேட்டட் மார்க்கெட் மேக்கர் மாடலை வச்சு Pancakeswap மூலமா யூசர்ஸ் லிக்விடிட்டி பூலுக்கு அகைன்ஸ்டா ட்ரேட் பண்ண முடியும். இந்த பூல்ஸ் ஃபண்ட்ஸை டெபாசிட் பண்ற யூசர்ஸால ஃபில் ஆகிடும். இங்க டெபாசிட் பண்ற யூசர்ஸ்க்கு ரிட்டர்னா எல்பி அதாவது லிக்விடிட்டி டோக்கன் ரிவார்டா கிடைக்கும். இந்த எல்பி டோக்கன்ஸை வச்சு யூசர்ஸ் அவங்களோட பூல் ஷேரை ரீக்ளைம் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாம ஒரு போர்ஷன் ஆஃப் த ட்ரேடிங் ஃபீஸும் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த எல்பி டோக்கன்ஸ் Pancakeswap யூசர்ஸ்க்கு அதோட நேட்டிவ் டோக்கன்ஸ் ஆன கேக் மற்றும் சிரப்பை ஃபார்ம் பண்ற ஃபெசிலிட்டியையும் கொடுக்கும். சரி, இப்போ Pancakeswapோட இயர் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன் மற்றும் ஃபவுண்டர்ஸை பத்தியும் பார்க்கலாம். Binance Smart Chain based Decentralized Exchange ஆன Pancakeswap செப்டம்பர் 2020ல சில அனானிமஸ் டெவலப்பர்ஸால லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இதுல இருக்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்னன்னா, இந்த டெவலப்பர்ஸ்க்கு Pancakes மேல அதிகமான பேஷன்ஸ் இருந்தனால தான் இந்த எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம்க்கு Pancakeswapனு நேம் வைக்கப்பட்டிருக்கதா சொல்லப்படுது. இப்போ Pancakeswap எப்படி மார்க்கெட்ல இருக்கிற மத்த டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸை விட யூனிக்கா இருக்குங்கிறத பார்க்கலாம். Pancakeswap ஆட்டோமேட்டட் மார்க்கெட் மேக்கர் மாடலை யூஸ் பண்றனால இதுக்கு ஆர்டர் புக்ஸ் தேவைப்படாது. லிக்விடிட்டி பூல்ஸ் இருந்தா மட்டும் போதும். இங்க ஒரு யூசர் லிக்விடிட்டி ப்ரொவைடர் ஆகிறது மூலமா இன்கம் ஏர்ன் பண்ணிக்க முடியும். யூசர்ஸ் அவங்க டோக்கன்ஸை லிக்விடிட்டி பூல்ல ஆட் பண்றது மூலமா அவங்க எல்பி டோக்கன்ஸை ஃபார்மிங் பண்ணியும் கேக் டோக்கன்ஸை ஸ்டேக்கிங் பண்ணியும் ரிவார்ட்ஸை ஏர்ன் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாம லாட்டரிஸ் அண்ட் நான் ஃபஞ்சபிள் டோக்கன்ஸ் மூலமா அவங்க லக்கையும் ட்ரை பண்ணலாம். இப்போ Pancakeswapோட நேட்டிவ் டோக்கனான கேக்கோட டோக்கனாமிக்ஸ் பத்தி பார்க்கலாம். மார்க்கெட் கேப் ரேங்கிங்ல $5.4 பில்லியன் மார்க்கெட் கேப் வேல்யூவோட 33rd ரேங்க்ல இருக்கு. கேக்கோட ஒரு யூனிட் டோக்கனோட வேல்யூ $24.7. இதோட டோட்டல் சப்ளை 218 மில்லியன் டோக்கன்ஸ் மற்றும் சர்க்குலேட்டிங் சப்ளையும் அதே 218 மில்லியன் டோக்கன்ஸ் தான். லாஸ்ட் 1 இயர்ல கேக்கோட ஆல் டைம் ஹை $44.18 ஆகவும் ஆல் டைம் லோ $0.198 ஆகவும் இருந்திருக்கு. Pancakeswapோட கேக் காயினை Binance, Gate.io, CoinEx, Hubai Global போன்ற எக்ஸ்சேஞ்சஸ்ல நாம வாங்கிக்க முடியும். இப்போ கேக் டோக்கனோட யூஸ் கேஸை பத்தி பார்க்கலாம். Pancakeswap கேக் சிரப்னு 2 எசென்ஷியல் கிரிப்டோ கரன்சிஸை கொண்டது. ரெண்டுமே BEP20 டோக்கன்ஸை பேஸ் பண்ணி இருக்க டோக்கன்ஸ் தான். இதுல கேக் யூட்டிலிட்டி டோக்கனா யூஸ் பண்ணப்படுது. இதை வச்சு யூசர்ஸ் லாட்டரிஸ் மற்றும் NFTஸை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம கேக்கை ஸ்வாப் டோக்கனாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். இதோட இன்னொரு முக்கியமான யூஸ் கேஸ் தான் ஸ்டேக்கிங். இந்த ஸ்டேக்கிங்ல சிரப்பை லிக்விடிட்டி பூல் டோக்கன்ல டிஸ்ட்ரிபியூட்டா யூஸ் பண்ணிக்க முடியும். ரிட்டர்னுக்கு சிரப்போட ஹோல்டர்ஸ்க்கு 25% ஆஃப் கேக் டோக்கனோட சப்மிஷன்ஸ் கிடைக்கும். யூசர்ஸ் இந்த கேக் டோக்கனை வச்சு ஈல்ட் ஃபார்மிங் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம Binance Smart Chainல ஹோஸ்ட் பண்ணப்பட்டிருக்க வேரியஸ் கிரிப்டோ கரன்சிஸோட லிக்விடிட்டி பூல்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணவும் முடியும். லாஸ்ட் 1 இயர்ல Pancakeswapோட கேக் டோக்கனோட பிரைஸ் அதோட ஆல் டைம் லோல இருந்து 223 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகி இருக்கதால கேக் டோக்கன்ல ஒரு இன்ஃபார்ம்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ஃபியூச்சர்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் தரக்கூடியதா இருக்கும்னு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இந்த வீடியோல நீங்க பார்த்த எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசஸ் கண்டிப்பா கிடையாது. ஃபியூ மந்த்ஸா நாங்க பண்ண மார்க்கெட் அனாலிசிஸ்ல எங்களுக்கு தெரிய வந்த விஷயங்களை மட்டும்தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம். மேலும் இது போன்ற பிளாக் செயின் கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடான நியூஸ் அண்ட் அப்டேட்ஸை உங்களுக்காக எடுத்துட்டு வரோம். Stay tuned and till then, bye.